சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். நிறுத்து. என்ன ஒரே வரிய திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க? எனக்கு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியல. ஒரு வார்த்தைக்கு பொறுமையா போங்க, வழுக்கி விட்டுரும். தண்ணி இருக்குன்னு சொல்றியா? ஒரு வேலை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, இதுல பாட்டு. ஐயோ ஆனந்தி, என்ன தும்புற? ரூம்ல தூசி இருந்துச்சுல்ல, அதான் தும்மல் வந்திருக்கும். துளசி, நீ சீக்கிரம் ஹாலெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஃபேனு, அந்த கட்டிலு, பெட்டு, இது எல்லாத்துலயும் தூசி நல்லா தட்டி வைக்கிற. அப்புறம் அந்த பெட்டை மாடிக்கு எடுத்துட்டு போய் காய போட்டுரு. சாயங்காலம் திரும்பவும் அங்கிருந்து கீழே கொண்டு வந்து திரும்பவும் நல்லா தூசி தட்டி பெட் எல்லாம் கிளீனா போட்டு ரூமை பெருக்கி நல்லா தொடச்சு முடிஞ்சா ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு வச்சிரு. ஏன்னா ஆனந்திக்கு தூசி ஒத்திக்காது, புரியுதா? சாயந்தரம் நாங்க வர்றதுக்குள்ள ரூம் கிளீனா இருக்கணும், புரியுதா? வா போலாம். நானும் காலேஜுக்கு போயிட்டு வரேன். நான் வரதுக்குள்ள என் ரூமையும் தொடச்சு வச்சிரு. என்னடி இது? நாம என்ன திட்டம் போட்டாலும் அவளுக்கு சாதகமாவே முடியுது. நீ எதுக்கு துடைக்கிறேன்னு வந்த? துளசி செய்ய மாட்டான்னு நான் சொல்லிருப்பேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாள் அவள் லீவ்ல வீட்ல இருப்பாளே, அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்னமோ எனக்கு இதெல்லாம் எதுவும் சரியா படல. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொல்றா, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்றா. சொல்றா, உண்மையை சொல்லு. சொல்றா, சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லு, உண்மையை சொல்றா. சொல்ல பரியாலியா? சொல்றா. ஒரு பொண்ணை கடத்தி வச்சு கொல்ல பிளான் பண்ணிருக்கீங்க. எதுக்குடா இத? எதுக்காக இதை செஞ்சீங்க? யாரா அவன் கூட்டாளி? சொல்ல பரியாலியா? சொல்றா, சொல்லு. சொல்லு. எவன்டா அவன் தம்பி? ஏய் சொல்றா, யாரு உன் தம்பி? அவனு நீ சேர்ந்துதான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டீங்களா? யாரா உன் தம்பி? இங்க பாரு, யாருன்னு சொன்னா நீ உயிரோட போலாம். இல்ல சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்ற வரைக்கும் நீ விட மாட்டேன். சொல்றா, உண்மையை சொல்ல புரியாதியா? சொல்றா, சொல்றா, சொல்றா. சொல்ல புரியாதியா? ஒண்ணு கத்தி ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. உன் தம்பி யாரு? நீ அவனு சேர்ந்து எதுக்காக அந்த பொண்ணை கடத்துனீங்க? சொல்லு, உண்மையை சொல்லு. லாயரை பார்க்கணும், என் லாயரை பார்க்கணும். அவரு வராம ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து நீங்க வாங்கவே முடியாது. என்னடா நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு வக்காலத்து வாங்க லாயர் வேணுமா? போலீஸ் சட்டமும் உன்ன மாதிரி திருட்டு பயலுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கா? எதையும் எப்படி வளைச்சிடலான்னு திமிரா? சொல்லு, சொல்றா, சொல்ல புரியலையா? அந்த பொண்ணை எதுக்கு கடத்தின? உன் தம்பி யாருன்னு உண்மையை சொல்லல, இப்படியே உன் கழுத்து தட்ட உடைச்சு போட்டுருவேன். சொல்றா உண்மையா? சொல்லு. குட் மார்னிங் சார். அந்த திருமூர்த்தி உள்ள விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். சொல்லு, சொல்லுங்கறல. சொல்றா. யோ சார், யோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சார்? வாயால விசாரிச்சா சொல்ல மாட்டேங்கிறான் சார். அதுக்கு இப்படிதான் கழுத்து அமைக்க விசாரிப்பியா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? போங்க வெளியா. சார், யோ சேர் எடுத்து போடியா.
திருமூர்த்தி, உன்னை கையும் களவுமா ஸ்பாட்ல வச்சு புடிச்சிருக்காங்க.